அன்புக்குரிய பாச தமிழ் உறவுகளை, நிறைய பேர் என் உறவுகள், என் உண்மையாக நேசிக்கக்கூடிய உறவுகளுக்காகத்தான் இந்த பதிவு. மருதமணிக்கும் எம்கேஆருக்கு என்ன பிரச்சனை? மருதமணி எப்படி என்னோட இணைஞ்சா? நான் மட்டும் தனியாக நாடகம் ஆடிக்கிட்டு இருந்தேன். அப்போ என் தம்பி காடமங்கலம் முறியை ஒரு வருஷம் 2 வருஷம் கிடையாது, 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். என் தம்பி காடமங்கலம் முறியன், அவனை ஒரு பிள்ளையாக கூடையே கூட்டிட்டுவேன். இங்கே போனாலே என் தம்பி முறியன்னு அப்படியே அவனோட பயணம் பண்ணி நாடகம் ஆடிக்கிட்டு இருந்தேன். நாங்கள் பாட்டுக்க நான் தனியாக தான் மேடையில் நாடகம் ஆடினேன். அப்போ என் தம்பி ஒரு நாள் காடமங்கலம் முறிய சொன்னேன், அண்ணே மருதமணி அண்ணே நாடகத்துக்கு வரேன்னு சொல்லுது. அப்போ நான் கேட்டேன், ஏப்பா கட்டமோ நாடகம் அண்ணே நடிக்குது, எதுக்கு நம்மளோட வரேன்னு சொல்லுது? இல்லைண்ணே இங்கே நாடகம் இல்லையா, அண்ணனுக்கு நாடகம் இல்லையா, அது வரேன்னு சொல்லுது. அப்போ முருகன்ட்ட நான் சொல்கிறேன், முருகா ஏற்கனவே நம்ம எத்தனையோ பேர்த்தை வளர்த்து விடும்போது அவங்க வாட்டுக்கு போயிடுறாங்க தம்பி. இனிமேல் என்னால் தாங்க முடியாது, இது மன வலி எனக்கு, வேணாப்பான்னு அப்படி சொல்கிறேன். அப்போ என் தம்பி சொல்கிறேன், இல்லைண்ணே அண்ணே அப்படிலாம் இருக்காது, அண்ணனை கூப்பிட்டு போவோம் அப்படி சொன்ன உடனே மருதமணி அண்ணே நான் முருகன்ட்ட அதை ஒத்துக்கிறாம திருப்பி முருகன்ட்ட பல தடவை மருதமணி ஃபோன் அடித்து பேசி முறிய மதுரையில் வீடு எடுத்து தங்கியிருந்தேன். என் தம்பி காடமங்கலம் முறியன். அங்கே மருதமணி அண்ணே போய் என்னை எப்படியாவது கூப்பிட்டு போக சொல்லு, நான் நாடகத்துக்கு வர்றேன், ஏன்னா இங்கே கட்டமோ நாடகம் குறைவாக இருக்குது, அதனால் தம்பியோட போனால் இன்னும் எனக்கு பேர் கிடைக்கும் அப்படின்னு தான் மருதமணி வர்ற. சரின்னு அண்ணே வந்துட்டார். வரும்போது முதல் மேடையில் பயப்படுறார் மருதமணி அண்ணன். என்னப்பா அது, எனக்கு வள்ளியம்மன் நாடகம்லாம் இதை பற்றி தெரியாது அண்ணே. ஒன்றும் இல்லை, நான் எல்லாமே உனக்கு சொல்லித்தரேன்னே, நீ சும்மா மேடையில் மட்டும் நெல்லு, தம்பி பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்து மருதமணியை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கிட்டு வர்றேன். இது உலக தமிழ் உறவுகளுக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை. அப்புறம் சில கிராமத்தில் என்னைய தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எம்கேஆர் என்ன நடிப்பை குறைச்சிக்கிட்டு இந்த மருதமணியை ஊட விட்டுக்கிட்டு அவர் நடிக்காமல் எதுன்றாரு. அப்போ ஒரு சில ஊர்லாம் வேணாம், மருதமணி வேணாம், எம்கேஆர் மட்டும் நீங்கள் வாங்கன்னு சொல்லும்போது நான் அப்படி சொல்லுவேன், இல்லைண்ணே நான் ரொம்ப நேரம் நின்றுக்கிறேன், அண்ணனை சும்மா அப்படியே லேசாக காட்டி அது ஒன்றும்னே அப்படின்னு நிறைய கிராமத்தில் நான் மருதமணி அண்ணனுக்காக நிறைய கிராமத்தில் நான் கெஞ்சிருக்கேன். ஒரு நடிகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அவன் நம்பி வந்துட்டார் அப்படின்னு நிறைய கிராமத்தில் நான் கெஞ்சிருக்கேன். உண்மை. சரின்னு கொஞ்ச நாள் போச்சு. மதுரை பக்கத்தில் ஒரு ஊர் லட்சுமிபுரம், அந்த கிராமத்தில் எம்கேஆர் நீங்கள் மட்டும் வாங்க, ஏன்னா அந்த கிராமத்தில் நான் வரிசையாக ஒரு 7-8 வருஷமாக தொடர்ந்து ஆடக்கூடிய ஊர், நீங்கள் மட்டும் வேணாம்னு சொன்னோடனே நான் மருதமணி அண்ணனை நாங்கள் விட்டுட்டு போயிடுறோம். விட்டுட்டு போனால் மருதமணி அண்ணே அன்றைக்கி நைட்டு பூரா தூங்கல். என்னை தம்பி விட்டுட்டு போயிட்டேன், யாராவது முக்கியமான ஆள் இருக்காங்களோ அவளுக்கு பூரா ஃபோன் அடிக்கிறாரு மருதமணி அண்ணே. ஃபோன் அடித்து எப்படியாவது தம்பி என்னை மறுபடியும் கூப்பிட்டு போக சொல்லுங்க. அதோட என் தம்பி முருகன் சொன்னேன், வேணாம்ப்பா இது எதுக்கு, ஊர்களையும் நமக்கு கெட்ட வேறு ஆகுது, நம்ம நடிக்கிறேன்னு வேறு சொல்கிறாங்க, இது வேணாம் அப்படின்னு மருதமணி அண்ணனை நான் அத்தோட நிறுத்திக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். திருப்பி மருதமணி அண்ணனை விடலை. எப்படியாவது முருகனுக்கு 100 ஃபோன் அடிச்சு, தோப்பூர் கண்ணே, அங்கே புதுக்கோட்டை சுப்பிரமணி அண்ணே, பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் ஃபோன் அடித்து எப்படியாவது என்னை கூப்பிட்டு போக சொல்லுங்க அப்படின்னு மறுநாள் யூடியூப் எடுக்கக்கூடிய தம்பி கீழே குணமுள்ளூர் கனி அவருடைய ஊர். அப்போ கனி முருகன்கிட்ட ஃபோன் அடிக்கிறார், இந்த மாதிரி அண்ணே என் சொந்த கிராமம், நான் நாடகம் பேசிட்டேன், அதுக்கப்புறம் நீங்கள் மருதமணி அண்ணனை கூப்பிட்டு போங்க, இல்லை கூப்பிட்டு போகாமல் இருங்க, என் சொந்த ஊர், இதுக்கு மருதமணி அண்ணே வரலைன்னா என்னே ஒரு மாதிரி பேசிடுவாங்க. அப்போ என் தம்பி முருகன்ட்ட சொன்னேன், முருகா இந்த ஒரு நாடகம் மட்டும் வரட்டும்ப்பா, ஏன்னா கனி நம்மளோட சேர்ந்து பாவம் யூடியூப் எடுத்தேன் தம்பி, அதனால அவன் சொந்த கிராமத்தில் நாளைக்கு அவனுக்கு கெட்டவராயிரும், அண்ணனை வர சொல்லு அப்படின்னு ஃபோன் அடித்து அண்ணே வந்துடுறாரு மருதமணி. வந்தவனையே கலையறதுக்கு பின்னாடி என்கிட்ட, தம்பி உன்னை விட்டால் யாரும் இல்லை, நான் என்ன செய்வேன் அப்படி சொல்லும்போது நான் அதையும் பெருசுப்படுத்தாமல் வானே அப்படின்னு நான் காட்டாமல் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இதில் என்னென்னா
மருதமணி என்ன சொல்கிறார், எனக்கு குருநாதர்லாம் இல்லை, நான் 20 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து பேர் வாங்கிட்டு வந்தேன். ஐயா உங்களுக்கு குருநாதர் இல்லை, ஆனால் எனக்கு குருநாதர் இருக்கா. வீராளங்குளம் எஸ் மணி ஐயா தான் என்னோட குருநாதர். வாத்தியாருடைய பேரை சொல்கிறதுக்கும் யாரால் நம்ம வந்தோம், யாரால் இந்த இடத்துல இருக்கோம் அதை சொல்கிறதுக்கு அசிங்கம்னு நினச்சா வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் முன்னேற முடியாது. இப்போ மருதமணி அவர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, அண்ணன் நீங்கள் திறமையான கலைஞராக இருங்கண்ணே, நான் ஒன்றுமே தெரியாத எம்கேஆராக இருந்துக்கிறேனே, ஆனால் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் மேடையில் சொல்லி கொடுத்து அவ்வளோ தூரத்துக்கு தன்னை தாழ்த்தி நின்றவன் இந்த எம்கேஆர். அதை மறந்துடக்கூடாது. நீங்கள் இன்றைக்கி சொல்லலாம் மக்கள் மத்தியில், என்னை எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் அவதூறு பார்க்கலாம், நான் உங்களுக்காக அந்த பதிவு போடலை. எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு ஒரு இடத்த கொடுத்து என்னையை ரசித்து அண்ணன் தம்பியெல்லாம் அக்கா தங்கச்சியெல்லாம் இருக்கக்கூடிய என்னுடைய சொந்தங்களுக்காகத்தே இந்த வீடியோ பதிவிறனை தவிர மருதமணிக்கு அல்ல. எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கணும். அப்படியே ஒவ்வொரு சீன்லையும் என்னையை தாழ்த்திக்கிட்டு மருதமணி அவர்களை பேர் வாங்க விடுவேன். ஒவ்வொன்றா சொல்லி கொடுப்பேன். சூடத்தை பொருத்திட்டு வர்றது, ஒரு நாளைக்கு ஒரு பொருளை தூக்கிட்டு வர்றது. அதே மாதிரி என் தம்பி காடமங்கலம் முருகனும் மருதமணியை அண்ணனுக்கு சொல்லி கொடுப்பேன். ஏன்னே இதை கொண்டு போ, நீ போனே அண்ணன் பார்த்துக்கிறான் அப்படின்னு என்னையை தாழ்த்திக்கிட்டு கன்னத்தில் லேசாக அடித்ததுக்கு மருதமணி என்னை பதிவு போட்டிருக்காரு. அடிச்சிருவேன், எம்கேஆர் அடிச்சிருவேன், 2 நாளைக்கு காதே கேட்காது. ஐயா விளையாட்டுக்கு நகைச்சுவைக்கு அடித்தது இது. அப்போ அடிக்கும் போதே நீங்கள் சொல்லியிருக்கணும், என்னை நீ அடிக்கிற தம்பி நான் வரல, இது எதுக்கு அப்படின்னு நீ உள்ளே சொல்லலையே. இது பூராமே நீங்கள் வச்சு என்னை பழி வாங்குற மாதிரி. இது கவுண்டமணி செந்தில் அடித்தார் நகைச்சுவைக்காக. திரைப்படத்தில் வந்து ஃபைட் நடக்கும், அந்த ஃபைட்டர்ஸ் எத்தனை பேர் இறந்துருக்காங்க, காயம் படத்தையும் செய்யும். ஆனால் நான் உங்களை அப்படி செய்யலையே, நகைச்சுவைக்காக அடித்தான். ஒரு ஆபாச வார்த்தை நீங்கள் பேசும்போது அதை வாயை பொத்துவேன். வாயை பொத்துனா தான் நான் இங்கே ஆடியன்ஸ் மக்கள் சிரிப்பாங்க. நகைச்சுவை பேலன்ஸ்னு ஒன்று இருக்குது. நான் பெரிய கலைஞன் அல்ல, ஆனால் உங்களை அத்தனை தமிழ் உறவுகளுக்கும் எங்கெங்கே பெரியவங்க நான் பழகணுமோ என்னுடைய கூட பிறந்த அண்ணனா நினச்சித்தேன். உங்களை அத்தனை பேர்ட்டையும் நான் அறிமுகம் செஞ்சேன். ஆனால் அத்தனை பேர்ட்டையுமே நீங்கள் என்னைய தவறாக சொல்லியிருக்கீங்க. என்னை நீங்கள் பிடிக்கலை, நீங்கள் விலகி போயிட்டோங்க அப்படின்னா நானும் விலகித்தான் இருந்தேன். நீங்கள் என்னை பதிவு போட்டு இவ்வளோதான் சம்பளம் கொடுப்பேன், நீங்கள் முத வரும்போது கட்டமும் நடத்தில் எவ்வளோ சம்பளம் வாங்கினீங்களோ அதே சம்பளத்தை கொடுத்தா போதும்னு தான் காடமங்கலம் முருகன்ட்டு ஏன்ட்டு சொல்லிட்டு வந்தீங்க. நான் அந்த சம்பளம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் 2025 நரேன்ட்ட நீங்கள் கேட்டீங்க, ஒரு 3000 கொடுக்க சொல்லு, போதும் தம்பியை 3000 கொடுக்க சொல்லு மருதமணி சொன்னார். அப்போ நான் சொன்னேன் 500 சேர்த்தேன், 3500 சம்பளம் கொடுத்தேன். அதை கூட நீங்கள் ஒரு இதாக நினைக்கல. நீங்கள் சொன்னீங்க நான் கோடீஸ்வரனாக இருந்தால் எதுக்குயா, நான் கோடீஸ்வரன் இல்லை, நீங்கள் கோடீஸ்வரனாக இருந்துக்கிட்டு நீங்கள் சொல்கிறீங்க 10 பேர் வேலை பார்க்குறாங்க, அந்த 3000 வாங்கிட்டு வந்து 10 பேருக்கு சம்பளம் கொடுப்பேன். உங்கள் தோட்டத்தில் உங்கள் விவசாயத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் அந்த காசை கொடுக்குறீங்க. நான் அப்படி இல்லை, என்னைய நம்பி இத்தனை உறவுகள் இருக்குது, நான் கூத்தாடினாத்தே அவளை காப்பாற்ற முடியும், நான் கோடீஸ்வரன் இல்லைங்கய்யா. இதில் என்னென்னா இவர் சொல்கிறார் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, அது சொன்னாரா, அதுக்கு பதில் சொல்லிட்டேன். திருப்பி அவர் சொன்னார், தம்பி 10 நாளாக பேசாத என் கூட எப்படி நான் நாடகம் நடிக்கிறது, ஏன் பேசலை? நீங்கள் நரேன்ட்ட என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, நரேன் தான் நாடகம் பேசுகிறார், எனக்கு மேனேஜராக இருந்த நரேன் தான் ஊருக்காரவங்கள்ட்ட நாடகம் பேசுகிறாரு, அதே மாதிரி காலையில் காசு வாங்கும்போதும் நரேன் தான் வாங்குறாரு. அப்போ நரேன்ட்ட மருதமணி என்ன சொல்லிடுறாரு, நரேன் நீ என்ன பண்ணுறீன்னா மருதமணிக்கு தனியாக ஊரில் 5000 வாங்கு, ஏன்னா அவனுக்கு தெரியாது நாடகம் பேசுகிற நீ தான், காசு வாங்குற நீ தான், அவன் ராதாகிருஷ்ணனுக்கு தெரியாது, அவன் வந்தவனே படுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் மருதமணிக்கு தனியாக 5000 வாங்குறது. இந்த யூடியூப் கணிக்கு 1000 2000 என்னை சொன்னால் ஊரில் கொடுத்துருவாங்கன்ட்டு மருதமணி சொல்லி இதெல்லாம் வாங்கியிருக்காரு. இது நரேன் என்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி அவர் தான் வாங்க சொன்னார். இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்தவனையே அப்போ மருதமணி மேலே எனக்கு ரொம்ப மன உளைச்சலாயிடுச்சு. என்ன நம்மளை நம்பி வந்துச்சு அண்ணே, நம்ம ஒன்றுமே சொல்லலையே, அதை உலகத்துக்கு வளர்த்து விட தவிர நம்ம எந்த தவறும் பண்ணலையே,
அவர் ஏன் இந்த வேலை மேனேஜர்கிட்ட சொன்னார் அப்படின்ற அந்த வலி டெய்லி இந்த மன வலியோட யார்கிட்டையும் சொல்ல முடியாது அப்படின்றதுக்காக நாடகம் ஆடும் போகும்போது நான் சரியாக பேசாமல் இருக்கோன்னே நரேன் வந்து என்ன பண்ணிவிட்டாருன்னா தேவக்கோட்டை பக்கம் பரிய வயல் அந்த கிராமத்துக்கு நாடகத்துக்கு போகிறேன். உள்ளே பவுடர் போட்டுக்கிட்டு இருக்கேன். பவுடர் போடும்போது அந்த பரிய வயலில் சிவகுருன்னு ஒரு அண்ணன் அவர் வந்து என்கிட்ட சொல்கிறார், நாடகம் நடந்தது இப்போ ஆவணி மாதம், பங்குனி மாதமே அந்த நாடகம் பரியன் வயலுக்கு பேசப்படுது. அப்போ நரேன்னு 10,000 ரூபா அட்வான்ஸ் வாங்கிறார். வாங்கிட்டு திருப்பி நாடகம் நடக்கிறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடி என் பேரை பயன்படுத்தி எம்கேஆர் வந்து 10,000 ரூபா கொடுத்தாத்தேன் அந்த ஞாபகத்தில் வச்சுருப்பாரு, இல்லைன்னா மறந்துடுவாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் 10,000 அந்த அண்ணன் சிவகுரு அண்ணன் போட்டு விடுது. இதை நரேன் வந்து இந்த டைரியில் ஒரு அமௌண்ட் எழுதி வைக்கிறது, கிராமத்தில் ஒரு அமௌண்ட் வாங்கிறது அப்படின்னு அந்த நரேன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. எனக்கு தெரியலை, நான் அவளுக்கு ஒன்றும் படிக்கலை. காசை நான் ஆசைப்பட்டு இந்த மாதிரி காசு நான் இருந்திருந்தா இவ்வளோ தூரத்துக்கு போயிருக்காரு. நான் நம்பினேன். நரேன்னு நம்ம 4 குடும்பத்துக்கு 4 வீடு கொடுக்கும்போது ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளாக வர்றார். வந்து கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, எனக்கு யாரும் இல்லை சார், ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்கிறேன், அன்பாலயத்தில் இருங்க, என்னால் வந்து நான் நாடகம் ஆடிட்டு தூங்கிடுவேன், என்னால் ஃபோன் எடுக்க முடியாது, நீங்கள் ஃபோன் எடுத்து ஊருக்காரர்களுக்கு பதில் சொல்லுங்கள், நாடகத்தை பேசுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். சரின்னு நாடகம் பேச ஆரம்பித்த நரேன் தன்னுடைய திருட்டுத்தனமான வேலையை காட்டிட்டார். நான் நம்பிட்டேன். நம்பினா நான் என்னை எவ்வளோ பேசியிருக்கேன் நரேன், இவ்வளோ பேசியிருக்கேன் சார், இவ்வளோ அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லுவார். காலைல அவர் தான் போய் வாங்கிட்டு வருவார். அப்போ இந்த பரியன் வயலில் உண்மை தெரிய வருது. தெரிய வந்தவனையே நரேனை வந்த சோரில் கேட்டேன், நான் 10,000 தான் வாங்கினார். அந்த சாட்சிபூர்வமாக 20,000 சொன்னோடனே நான் நரேன்கிட்ட விசாரிக்கும் போது நரேன் சொல்லிடுறாரு, நான் 50,000 கையாடல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்னவனையே அந்த வீடியோ வாக்கு மூலம் நான் நரேன்கிட்ட வாங்கிக்கிறேன். வேலை பார்த்தேன், ஒரு 50,000 வந்து நான் கையாடல் பண்ணிட்டேன். அதனால் அவர்கிட்ட மன்னிப்புக்கு நான் கேட்டுக்கிறேன். இதை விட்டு நான் இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். திருச்சுழி காவல்துறை அங்கேயும் சொல்லிடுறேன். அவங்களும் வந்தாங்க. 50,000 ரூபா கட்டிட்டு நரேன் போயிடுறார். நான் 50,000 தான் கையாடல் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்க்கும்போது நரேன்னு 2026 நாடகத்தில் நிறையா காசுகளை ஊரில் எனக்கு தெரியாமல் நான் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். 2026 என்னை கேட்காம வாங்கக்கூடாதுன்னு சொன்னேன். அது நரேன் வந்து எனக்கு தெரியாமல் ஊர்களில் வாங்கிட்டேன். வாங்கி அதுலேயும் காசுகளை நிறையா, இங்கே 10,000 எழுதி வச்சுருந்தா 20,000 வாங்குறது, இப்படி அட்வான்ஸ் வாங்கிவிட்டார். கடைசியில் என் தலையில் தான் விழுகும், நான் தானே இது வரணும். கடைசியில் நான் இவ்வளோ தூரத்துக்கு ஒரு மன உளைச்சல் ஆகிட்டேன். மறுபடியும் நரேன் 50,000 கட்டிட்டு அன்பாலயத்தை விட்டு போயிடுறாரு. மறுபடியும் ஏடிஎஸ்பி விருதுநகர் அசோயன் சார்கிட்ட போய் நான் சொல்கிறேன், சார் இந்த மாதிரி நான் உழைச்ச காசு பூரம் போயிடுச்சு, ஏன்னா இதை வச்சு தான் இத்தனை மக்களை நான் காப்பாற்றினேன், ஏன்னா இந்த மாதிரி ஒரு மேனேஜர் யாரும் இல்லைன்னு வந்தவன் பண்ணிவிட்டேன் சார் அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் தனிப்படை போட்டு நரேனை இங்கே திருச்சுழி ஸ்டேஷனில் கொண்டு வந்துடுறாங்க. மறுபடியும் நரேன்கிட்ட விசாரிக்கும் போது அவர் ஒரு வருஷத்தில் அவர் அக்கௌண்ட்டில் தெரிய வந்தது 5 லட்ச ரூபாய்க்கு மேலே அவர் எடுத்திருந்தார். திருப்பி இதெல்லாம் பண்ணி எழுதி வாங்கியிருக்கு. 1ஆம் தேதி வர்ற நவம்பர் 1ஆம் தேதி கட்டணம்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டார் நரேன். அப்போ நரேனை இந்த வீடியோ போட்டவுடனே மருதமணி சொன்னார்ல, நான் போயிட்டு பாதியிலேயே காரில் ஏறி வந்துட்டேன், பேசாதவங்க கூட எப்படி நடிக்கிறது அப்படின்னு அவர் சொன்னார். நரேன் வீடியோ பார்த்தவொடனே அன்னைக்கு சாயந்தரம் நாடகத்துக்கு கிளம்புறேன். கனி பாத்தியனூரில் இருக்கார். அங்கேருந்து கனி இங்கே வந்து அன்பாலயத்தில் பைக்கை போட்டு என் காரில் வருவார். அப்போ நான் காரில் போகும்போது சொல்கிறேன், சார் நரேன் என்னுடைய காசுகளில் நிறையா எடுத்துட்டார், நான் உழைச்ச காசு சார், நாடக ஆடி உழைச்ச காசு, என்னை நம்பி இத்தனை ஜீவன் இருக்குது, இந்த காசுக்கு இனிமேல் யார் யார் தொடர்பு இருக்காங்களோ அவங்களெல்லாம் தூக்கணும், இது உண்மையான நிலவரம் தெரியாட்டா நான் விடமாட்டேன் சார்னு சொல்லும்போது இந்த கனி மருதமணிக்கு தகவல் சொல்லிடுறார். சொன்ன உடனேயே மருதமணி கதம்ப நாடகம் ஆடி முடித்த உடனேயே இங்கே திருமங்கலத்துலேருந்து ஒரு வக்கீல் நாடகம் பார்க்க வந்தவர், அவர் காரில் ஏறி உட்காந்துறார். நான் ஊரில்
நாடக பேசின தொகையை வாங்கிட்டு வரும்போது என்னண்ணே காரில் உட்காந்துருக்க, இல்லைப்பா இவங்க அப்படியே போகிறாங்களாம், நம்ம ஊர் சைடு தான் போகிறாங்களாம், நான் இங்கே இறங்கிக்கிறேன் அப்படின்னு இறங்கினவர் தான் மருதமணி. அதுக்கப்புறம் தம்பி கனி அன்பாளையத்துக்கு வந்தார். வந்தவனையே கனி எப்பவுமே வந்தவனையே டக்குன்னு பைக் எடுத்துகிட்டு போகிறவர் அன்னைக்கு வந்து கேமராவை தூக்குனார். கனி, ஏன் தம்பி கேமரா எடுக்கிற அப்படின்னு கேட்டேன். இல்லைண்ணே லென்ஸு ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை தூக்கிட்டு போயிட்டார். கேமரா தூக்கிட்டு போயிட்டு அடுத்து ஸ்டாண்ட் எடுக்கவே வரல அன்பாளையத்துக்கு. எதுக்காக வரல? இப்போ இதில் என்ன தெரியுதுன்னா, நான் இதெல்லாம் பெருசுப்படுத்தலை, எவ்வளோ காசு போச்சு, நான் யாரையும் குற்றம் சொல்லலை, சரின்னு நான் பெருசுப்படுத்தலை. திருப்பி கிராமத்துக்கு மருதமணி வரணும், ஏன்னா அண்ணனை நம்ம வளர்த்து விட்டோம், இவ்வளோ தூரத்தை நம்ம ஒன்றா பயணிச்சிட்டோம், கிராமத்தில் ஒரு வார்த்தை கேட்டுருவாங்க, ஏன் மருதமணி வரலேன்னு. அப்புறம் இருந்து நான் காலையில் சாயந்தரம் வந்து கேட்குறேன், அண்ணன் எங்கே நிற்குது, இல்லை அண்ணன் செல்லு சுவிட்ச் ஆஃப், மருதமணியில் செல்லு அப்படின்றாங்க. அப்புறம் இருந்தும் ஃபோன் அடிக்கிறேன், அண்ணன் எடுக்கலை. திருப்பி நம்ம நாடகத்துக்கு போயிடுறோம். போனதுக்கப்புறம் மறுநாள் வந்தோம், எங்கள் அப்பா பேசுகிறாரு காலையில், இந்த மாதிரி தம்பி 2 பேரும் ஒரு நாள் ஒன்றா பயணிச்சிய, ஆயிருந்தாலும் அவன் சின்னவன் தம்பி, உன்னை இவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஆளாக்கி விட்டவன் அவன், நீ இருக்கிற நாடகத்தை ஆடிட்டு 2 பேரும் 2026 உங்கள் 2 பேருக்கு பிடிக்கலைன்னா தனித்தனியாக போயிருங்கப்பா, நாளைக்கு ஊரில் போய் தம்பி பதில் சொல்லணும்னு எங்கள் அப்பா சொல்கிறார். இப்போ மருதமணி என்ன சொல்லுது, அப்பா சாயந்தரம் வந்துடுறேப்பா, காரியாவட்டில் முக்கு ரோட்டில் நிற்கிறேப்பா அப்படின்னு சொல்லும். செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடும், எடுக்க மாட்டார். இது காளிமுனியை சாமி சத்தியமாக அதெல்லாம் உண்மை. சரின்னு நானும் பல முறை ஃபோன் அடித்தேன், எடுக்கலை. ஆனால் அதோட நிறையா கிராமத்தில் மருதமணி அண்ணனுக்காக கை கட்டி காசெல்லாம் பிடிச்சாங்க. எங்கள் அப்பா சொன்னார், போனால் போயிட்டு போகுது, நீ பேர் மட்டும் வாங்கிட்டு வாடா, காசு முக்கியம் இல்லைன்னு எங்கள் அப்பா சொன்னார். அதோட அப்படியெல்லாம் நான் அசிங்கப்பட்டேன். மருதமணியை நான் வந்து அவரை கெடுக்கணும், அவர் பேர் வாங்க கூட நினச்சா நான் உருவாக்கியிருக்க மாட்டேன். என்னுடைய பேரை இது பண்ணிட்டு நம்ம நம்பி வந்துட்டாரே அப்படின்னு நம்ம வளர்த்து விட்டதே அதுதான் உண்மை. அது தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கு தெரியும். என்னை நான் தாழ்த்திக்கிட்டே மருதமணியை நான் உருவாக்க பாடுபட்டேன். உண்மையான பெரியப்பா மையன்னு சொல்லுவேன். அவர் மேடையில் விளையாட்டுக்கு அடித்தது அவர் சொல்கிறார், என்னை அடித்த 2 நாளாக காது கேட்கலைன்னு. நீங்கள் என்னை அவதூறாக எவ்வளோ தூரம் எத்தனை மேடையில் நீங்கள் பேசியிருக்கீங்க. ஏசி காரில் கூப்பிட்டு வந்து உளுந்த வடை வாங்கி கொடுத்து, அஞ்சப்பறை ஹோட்டலில் சாப்பாடு போட்டு, எனக்கு சம்பளம் கொடுத்து, தினமும் ஒரு பிள்ளைய எனக்காக அசிங்கமாக சொல்லுவார். அப்படிலாம் நான் பொறுத்துக்கிட்டேன், என்னை தாழ்த்திக்கிட்டேன். இது வந்து பெரிய ஒரு மன உளைச்ச. என்னென்னா, யாரும் இந்த காலத்தில் யாரையும் வளர்த்து விட மாட்டாங்க. எனக்கு அந்த எண்ணெல்லாம் கிடையாது. ஒருத்தரை போய் வயிற்றில் அடிக்கணும், வளர்ந்து வந்துட்டா பெரியா இல்லை, அதெல்லாம் கிடையாது. யார் வேணா வாயா, எல்லாத்துக்கும் பசின்ற பொது குடும்பம்னு ஒன்று இருக்குது, அதே உண்மை. அந்த இதை வந்து மருதமணி என்னை மறந்துட்டார். வாத்தியார் இல்லாத கலை அழகு பெறாது. என்னுடைய வாத்தியாரை சொல்ல கண்டுதான் இன்ன வரைக்கும் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். திருப்பி மருதமணி அண்ணன் என்ன பண்ணார்னா, ஒத்தக்கடை பக்கம் பட்டணம்ன்ற ஒரு ஊர், அங்கே அப்போ என்னுடைய குழந்தை பிறக்கிற நேரம், நான் மருத்துவமனையில் இருந்தேன். இவங்க 2026 நாடகம் வாங்குறது எனக்கு தெரியாது. சரின்னு சொல்லிவிட்டு நரேன் ஃபோன் அடிச்சிருக்காரு, ஒத்தக்கடை பக்கம் பட்டணம்னு ஒரு ஊர் வரும், நீங்கள் போய் 20,000 அட்வான்ஸ் வாங்குங்க அப்படின்னு சொன்ன உடனே மதுரை வளையங்குளம் பக்கத்தில் உள்ள கருப்பசாமி கோயிலில் மருதமணி அவர் 20,000 வாங்கிறாரு. அப்போ எங்கள் அப்பா ஒவ்வொரு ஊருக்கும் 26க்கு 2026க்கு எந்தெந்த ஊருக்கு நாடகம் வாங்கிறாங்களோ அந்தந்த ஊருக்காரர்கிட்ட ஃபோன் அடித்து கேட்குறாரு, எவ்வளோ அட்வான்ஸ் வாங்குறீங்க, என்ன வந்தால் அவ்வளோ தூரத்துக்கு அவன் காசுகள் எது வந்துட்டேன் நரேன். அப்போ மருதமணி என்னை சொல்லுது, என் கையில் 20,000 கொடுத்தாங்க, நான் 20,000 வாங்கி அப்படியே நரேன்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு மருதமணி என்னை சொல்லிடுறார். அப்போ அப்பா கேட்குறாங்க, வேறு எதுவும் நீ எடுக்கலைடா மருதமணி, இதுலேருந்து காசு எதுவும் எடுக்கலைப்பா, எடுக்கலை அப்படின்னு மருதமணி என்னை சொல்லிடுறார். மறுநாள் ஃபோன் அடித்து மருதமணி அண்ணே, அப்பா அதுலேருந்து 5,000 எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாரு அப்பாட்ட. எதுக்கு உனக்கு 5,000 கொடுத்தாரு?
இல்லைப்பா நோட்டீஸ் காசு அப்படின்னு அவர் சமாளிச்சிட்டார். ஒரே ஒரு விஷயம், எதாக இருந்தாலும் உண்மையாக இருக்கிறவங்ககிட்ட என்கிட்ட கேட்டிருந்தா நான் என்ன வேணால் செஞ்சுருப்பேன். ஒரு வயிற்றில் அடிக்கணும், ஒரு இது ஒன்று எனக்கு கிடையாது. அப்போ இவ்வளோ தூரத்துக்கு இது பண்ணிட்டு இப்போ மனசில் எதுவும் இல்லாமல் இருந்தால் அதுலேருந்து அப்பாட்டே சொல்லியிருக்காரு, நரேனுக்கு போட்டது மாதிரி தம்பி எதுவும் எனக்கு வீடியோ போட்டுற வேணாம்ப்பா, தம்பிகிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு மருதமணி அப்பாட்ட சொல்லியிருக்கார். இதை ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, நான் நினச்சேன் எத்தனையோ இதை இழந்துட்டோம், எவ்வளோ இழந்தேன், பணம் காசு எல்லாமே இழந்தோம். சரி போயிட்டு போகிறாங்க, ரைட்டு, நம்ம கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா உதவி செய்கிறவனுக்கு புது வாழ்வில் இருக்கவனுக்கு எல்லாமே வரும். நான் அவ்வளோ ஒரு மன கஷ்டத்தில் இருக்கேன்னா இல்லையே சொல்ல முடியாது. நான் கூத்தாடில் என்ன இங்கே இருக்க எதுவுமே பார்க்க முடியாது. நான் யாரையும் வயிற்றில் அடிக்கிறது தேவை கிடையாது எனக்கு. நான் அப்படி வந்தேன். இன்னைக்கு சொல்கிறாரு 1.5 வருஷத்தில் இந்த மருதமணியை பேராக்கி விட்டது இந்த எம்கேஆர். சாமிக்கு தெரியும், உண்மையாக இருக்கவங்களுக்கு தெரியும். ஏன்னா மனசில் அவ்வளோ ஒரு வலி. நான் யாரை நம்பணும்னோ ஏமாற்றப்பட்ட எம்கேஆர், இதான் உண்மை. எல்லாரும் சொல்கிறீங்க இந்த அன்பாலயம் அப்படின்னு சொல்கிறீங்க எல்லாரும். நான் இந்த அன்பாலயத்தை வச்சு இப்படி சம்பாதிக்கிறது எனக்கு தேவையில்லை. எனக்கு காசு தேவையில்லை. காசெல்லாம் நான் பார்த்துருந்தா அந்த இடத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன். என் பிள்ளை, என் மனைவி, அவ்வளோதான் 3 பேர் தான். 3 பேர் வச்சுட்டு நான் நாடக உலகத்தில் சம்பாதிச்சதுக்கு நான் எப்படியோ நான் போயிருக்கலாம். போல ஏன் போல? நான் அடித்தளத்துலேருந்து சாப்பாடு கஷ்டப்பட்டு அன்றைய காலத்தில் வரும்போது எங்கள் வாத்தியார் வீராளங்குள SS மணி ஐயா, அவரை தவிர எனக்கு ஆதரவு யாருமே இல்லை. அதோட மதுரை போயிடுறேன். மதுரை நடிகர்கள் எல்லாருமே எனக்கு ஆதரவு கொடுத்தாங்க. நான் அப்போ அவளுக்கு நாடகம் எனக்கு தெரியாது. நிறைய ஊரில் அசிங்கப்பட்டேன், நடிகர்களால் பேசப்பட்டேன். என்ன நடிக்கிற, என்னடா பொண்ணு அப்படிலாம் சொன்னாங்க. அப்போல்லாம் நிறைய பேர் வேன்லாம் படிக்கட்டுலலாம் உட்காந்து போயிருக்கேன் நான். அதனுடைய வலி, அதனோட வேதனை தான். ஏன்னா இந்த உலகத்தில் நமக்கு யாரும் நல்லது செஞ்சவங்கள மறக்கக்கூடாது. அப்படியேப்பட்டது எனக்கு தேவையில்லை. நான் அடித்தளத்துலேருந்து நம்ம வந்ததுனால தான் இந்த கஷ்டம், பசி, இந்த வேதனை எல்லாமே எனக்கு தெரிய வருது. நம்புனேன், அவ்வளோதான். அன்பு தமிழ் உறவுகளே, இது நான் மருதமணி அண்ணனை இப்பயும் சொல்கிறேன், நன்றியை மறக்கக்கூடாதுண்ணே. நான் சின்ன ஆள் தானே. நான் உங்களோட திறமை இல்லாத ஆளாக கூட வச்சுருக்கீங்க. நான் எப்படி உங்களுக்காக இந்த மக்கள் மத்தியில் உங்களை பேராக்கி விட்டேன், என்னை தாழ்த்திக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்தேன், அதை மட்டும் மறந்துடாதீங்க. அது தேவையில்லை என்னை. நான் அப்படி நீங்கள் பெரிய ஆள் ஆயிருப்பேன்னு நினச்சா நான் உங்களை வளர்த்து விட்டுருக்க மாட்டேன். நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு என்னைய சொல்கிறீங்க, கோடிக்கணக்கில் எனக்கு சொத்து இருக்குது, நான் அதுக்குன்னு. நான் கோடிக்கணக்கில் இல்லாதவன், ஆரம்பத்துலேருந்து ஏழையாக வந்தவன். அதனால தானே நான் ஏழை மக்கள் கஷ்டம் என்னென்னா எனக்கு தெரியும். நீங்கள் நல்லா இருங்க, ஒன்றும் இல்லை. நான் கூத்தாடி எப்பயுமே தனிமரமாக நான் போயிட்டுருக்கேன். இன்றைக்கி நான் இருக்கிற ஒரு மக்களை சம்பாரிச்சிருக்கேன், அவ்வளோதான். மக்களை சம்பாதிக்கும் போது யாராக இருந்தாலும் கூப்பிட்டு என்னுடைய குணமே அதான். வள்ளிதர்ம நாடகத்தில் 2 பப்பனை போட்டு ஆடணுன்றது ஒன்றும் தேவையில்லை. நான் ஒரு ஆளத்தை வந்தேன், இத்தனை ஆண்டு காலமாக எம்கேஆர்னு ஒரு ஆளத்தை வந்தேன். அப்போ யாரோ இப்பையும் பாருங்கள், வள்ளிதர்ம நாடகத்தில் இன்னொரு பப்பனை கூப்பிட்டு வருவேன். யாராவது கஷ்டப்படக்கூடிய பப்பனை கூப்பிட்டு இந்த வேடன் சீனு ஒரு சீனுக்காக நடிக்க வச்சு அவங்களுக்கு நான் காசு கொடுத்துட்டு வருவேன். ஏன்னா இந்த காசு கொடுத்தா அந்த குடும்பம் 3 வேளை சாப்பிடுமே அப்படின்ற ஒரு எண்ணம். யார் வந்தாலும் வளர்த்து விடுவேன். நான் பெரிய ஆள் இல்லை, கோமாளி, அவ்வளோதான். கண்டிப்பாக தமிழ் உறவுகள் அத்தனை பேருமே எதுக்காக மருதமணி அண்ணனுக்கும் உங்களை பிரிவுன்னு கேட்டாங்க. நான் இது கூட வீடியோ போட வேணாம், போவோம்ப்பா, எத்தனையே இது போவோம்ப்பா, எல்லாரும் இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும் அப்படி சொல்லித்தான் இருந்தேன். அப்போ என்னையே போய் அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் பேசும்போது என் மனசு தாங்கலை. அதனால் அத்தனை தமிழ் உறவுகளுக்காக இந்த பதிவு. கண்டிப்பாக தமிழ் உறவுகளை எம்கேஆர்ன்ற ஒரு 3 எழுத்து பேர் வர காரணமாக இருந்தது நீங்கள் எல்லோரும் தான். அதனால தான் இந்த கோமாளி இன்ன வரைக்கும் அப்படியே இருக்கேன்.
என் மனசுக்குள்ளே அத்தனை வேதனை, அத்தனை வழிகள் இருக்குது. அதெல்லாம் விட்டு மக்களை சிரிக்க வச்சுட்டு ஏதோ என்னால் முடிஞ்சது மக்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு என்னை பயணத்தை தொடருவோம். இதுதான் இந்த உலகத்தினுடைய இது. எல்லாத்துக்கும் தான் இந்த பதிவு. இந்த உலகம் கொஞ்ச நாளில் வளர்த்து விடுவர்களை திரும்பி பார்க்காது. அது எல்லாத்துக்கும் ஒரு பாடம். இந்த என்கேஆர். நன்றி உறவுகளே, வணக்கம்.